அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு பராபர குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடியன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இப்ப இந்த கடவுள்களை பற்றி பேசி வருகிற வரிசையிலே அம்மன்களினுடைய தொடரிலே அம்மன்களினுடைய நிலைப்பாடு, அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அதில் சரகலையினுடைய ஓட்டம், சுவாசத்தினுடைய நிலைப்பாடு, அந்த நிலைக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள், அவர்கள் ஆயுதங்களாக அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். அவ்வாறு பேசுகிற பொழுது ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த பெண்களினுடைய நிலைப்பாடுகளில் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு 12 ஆண்டுகள் என்பது குருவினுடைய ஓட்டத்தை பொறுத்தது. அப்படி பார்க்கிற பொழுது முதல் 12 ஆண்டுகள் பாலா திரிபுர சுந்தரி, அடுத்து குமரி, அடுத்து மதுரை மீனாட்சி, அடுத்து மாரியம்மாள், அந்த 5வது பருவம் 60 வயதை கடக்கிற பொழுது புவனேஸ்வரி. இதுல இந்த மற்ற 3 நிலைப்பாடுகளும், அதாவது குமரியும் சரி, மதுரை மீனாட்சியும் சரி, மாரியம்மாளும் சரி, வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஓட்டங்களிலே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த பாலாவும் புவனேஸ்வரியும் துவக்கமும் முடிவும். எங்கிருந்து வந்தது என்பதை சொல்வது பாலா, வந்த இடத்திற்கு நாம் எவ்வாறு போக போகிறோம் என்று சொல்வது புவனேஸ்வரி. இந்த இரண்டுக்கும் மிக முக்கிய, இந்த பாலாவிற்கும் புவனேஸ்வரிக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. இந்த அம்மன்களை பற்றிய இந்த விடயங்களில இந்த இரண்டுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதை நாம் இப்பொழுது இந்த பாலாவை பற்றி பார்க்கலாம். இந்த பாலாவை பற்றி பேசுகிற பொழுது, இந்த பாலா திரிபுர சுந்தரி என்பவள் இப்பொழுது சமீபமாக மிக பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி. இதுக்கு முன்னாடி இந்த பாலா திரிபுர சுந்தரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிராமணர்களால் மட்டுமே போற்றி பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்குமே பாலா திரிபுர சுந்தரினா என்னன்னு தெரியாது. அந்த பாலா திரிபுர சுந்தரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சப்த வடிவங்களான மந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பயணித்தார்கள். பாலா என்பதற்கு இன்னொரு விதமான ஒரு பேர் ஒன்று உண்டு, வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த வாழையோட சிம்பலை நீங்க பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பு அதனுடைய வாலை தன்னுடைய வாயில கடிச்சிருக்கும். இது வாழையுடைய சிம்பல். ஒரு பாம்பு அது வாழையை அது கவ்வி இருக்கும். சோ அப்படின்னு பார்க்கிற பொழுது இது இந்த வாழை என்பதை சித்தர்கள் மிக அதிகமாக எடுத்து பயணித்திருக்கிறார்கள். இந்த வாழையினுடைய சக்தியை சித்தர்கள் மிக அதிகமாக எடுத்து பயணித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஆழ்ந்து பார்க்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா, வாழைன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும், வாழை பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னா அது என்ன? பாலா திரிபுர சுந்தரியினுடைய தன்மை என்ன? வாழை என்பது உருவாக்கமும் ஆத்தலும் காத்தலும் இணைகிற தன்மை. எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேரப்போகிறது. உருவாக்கம் தலை, முடிவு வாழ். அப்ப இது ரெண்டும் போய் இணைந்துதான் மூலம். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேரப்போகிறோம். அதற்குத்தான் பாம்பு அதனுடைய வாழை அதுவே கவ்வி இருக்கும். இதை ஜோதிடத்துல சொல்லணும்னா, இந்த ராகு கேது அமைப்புகள் எப்பயுமே 180 டிகிரி ஆப்போசிட்ல தான் வேலை செய்யும். 360 டிகிரி என்பது ஒரு வட்டம். இதுல எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் ராகுவும் கேதுவும். கேது என்பது உற்பத்தி, ராகு என்பது முடிவு. இந்த ராகு கேதுவை பிடிச்சிச்சுன்னா ஆரம்பித்த இடத்திற்கே நாம் திரும்ப வருகிறோம். எங்கு உரு பெற்றோமோ அங்கே அடைகிறோம். அதனுடைய தன்மைத்தான் இந்த வாழை.
அப்ப அதற்கு ஆன்மீகத்துல நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். இதை சக்கரங்களை எடுத்து பார்க்கிற பொழுது 7 சக்கரங்களில மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகஸ்ரா. இந்த 7 சக்கரங்களில மூலாதாரமும் சகஸ்ராவும் இணைகிற கூடிய இடம் வாலை. சகஸ்ரா மறுபடியும் மூலாதாரத்தினுடைய இணைவது. அதுபோல ஒரு சக்தி ஓட்டம். அப்போ இதற்கு நடைபெற்ற எந்த பதிவுகளும் இல்லாத ஒரு நிலை, நீங்க வாழ்ந்த இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பதிவுகளும் இல்லாத நிலை, சித்தர்களினுடைய அருப்பெரும் நிலையே இதுதான். பதிவுகள் இருக்காது, அவங்க கிட்ட பதிவுகள் இருக்காது, எந்த பதிவுகளும் இல்லை, எந்த நினைவுகளும் இல்லை. அது உள்ள ஸ்டோர் ஆகாம அழிச்சுட்டே இருப்பாங்க. நிதர்சனத்தில், நிகழ்காலத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு சித்தர்களினுடைய நிலை, ஒரு பேரானந்த நிலை. இந்த பதிவுகள் இல்லா அப்படின்னு போகிற பொழுது 2 இடங்கள்ல இந்த பதிவுகளை அழிக்க வேண்டும். ஒன்று, பிறப்பின் போது பதிவுகள் இருக்காது, இறக்கும் போதும் பதிவுகள் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த நிலைப்பாட்டை நாம் அடைகிற பொழுது மறுபடி நாம் எங்கு துவங்கினோமோ அங்கே சேருவோம். இதான் வாலையினுடைய தத்துவம். அடுத்து பாலா திரிபுர சுந்தரியை பற்றி பேசுகிறாங்க. இது இந்த வாலையினுடைய தத்துவம் ஆரம்பமும் முடிவும் ஒரே புள்ளியில் இணைவது. பாலாவை பற்றி பேசுகிற பொழுது, பாலா என்பவள் ஒரு அருப்பெரும் சக்தி. ஒரு 12 வயது நிரம்பிய, ஒரு 10 - 12 வயது நிரம்பிய சிறுமி. பெண் என்பவள் சக்தி, சக்தி என்பவள் உருவாக்கம், சக்தி என்பவள் இயக்கம். இப்போ ஒரு 12 வயது குழந்தை பருவம் அடைகிறாள். பருவம் அடைந்து வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கிறது. அந்த குழந்தை இன்னொன்று ஒரு 2 குழந்தைகளை உருவாக்குகிறது. அந்த 2 குழந்தைகள் இன்னும் 2 உருவாக்குகிறது. இப்படி போய்கொண்டே இருக்கும். ஒரு 100 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது இந்த குழந்தையினுடைய மண்ணில் விதைத்த அந்த வித்து ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி இருக்குமா இல்லையா? அதனுடைய வல்லமையை பொதித்து வைத்திருப்பது இந்த 12 வயது சிறுமி. இந்த பூமியினுடைய வளம் பெருகி 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 ஒரு மாபெரும் சமுதாயத்தை உருவாக்கும். அதனால் தான் இந்த பெண்களிடத்துல இந்த கர்ப்ப காலங்களிலோ அல்லது அவருடைய பருவ காலங்களிலோ அவர்களுக்கு நல்கதைகள், நன்னறி கதைகளை அதிகமாக போதித்தார்கள். அவருடைய சிந்தனையும் எண்ணமும் செம்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சக்தி அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவள். நிறைய நன்னறி கதைகள் சொல்லுவாங்க. யாருக்குமே இல்லாத பல்வேறு நிபந்தனைகள் பெண்களுக்கு இருப்பதற்கு காரணமும் இதுதான். ஏனால் ஒரு அடுத்த தலைமுறை, அடுத்த சமுதாயம் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் இந்தவள். மாறுபட்டு நிகழ்ந்துவிடக் கூடாது, மாறுபட்ட சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த சமுதாயம் சீர்பட்டு நிலையான ஒரு தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியை பாதுகாத்தார்கள், இந்த பெண்ணை பாதுகாத்தார்கள், இந்த சக்தியை சீர்பட வைத்துக் கொண்டார்கள். மல்லாக்கப்படுத்து தூங்கக்கூடாது பெண்கள், ஒரு சாட்சிப்படுத்தி தூங்கணும். காரணங்கள் இருக்கிறது. கையை மேல தூக்கி கொட்டாவி விடக்கூடாது, காரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெண்களினுடைய அந்த பெண்மைக்கு இதெல்லாம் மாறுபட்டு நிகழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. காலை ஒரு சாட்சி உட்கார்றது, ஒரு சாட்சி படுப்பது, இந்த போன்ற தன்மைகள் எதற்காக என்றால், ஒரு பெண்ணினுடைய அடிப்படை குவாலிபிகேஷன் என்ன சார்? ஒரு பெண் அப்படின்னா அடிப்படை குவாலிபிகேஷன் என்ன? அவள் தாயாக வேண்டும். இந்த தாயாவதற்கு மூலமாக இருப்பது எது? கர்ப்பம். கர்ப்பத்திற்கு கருவியாக இருப்பது கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் படைத்த
செய்த விஷயங்கள் ஏராளம் ஏராளம், கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல. அந்த கர்ப்பப்பையினுடைய உருவாக்கத்திலே இந்த 10 அல்லது 12 வயது சிறுமி இருப்பாள். ஒரு பெரிய ஆலமரத்தை உருவாக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய வித்து பாலா. ஒரு பெரிய, இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையினரை, அடுத்த அறிவு சார்ந்த விஷயம் எல்லாம் வேணா எடுத்துங்க, இந்த விரிவாக்கத்தை உள்ளடக்கி வைத்திருப்பவள் பாலா. அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு சக்தி பிளம்பு, எவ்வளவு பெரிய ஒரு சக்தியினுடைய ஓட்டம். ஏது மரியா சக்தியினுடைய பிளம்பாக இருப்பது பாலா. அங்கு எந்த பதிவுகளும் இல்லை, தூய்மையாக மிக மிக புனிதமானதாக, எந்த விதமான இந்த உலகியல் விஷயங்களும் தாக்காத, அல்லது அதை ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாம, அதை ஒரு அவர்களுடைய கட்டுக்கோப்பில் கொண்டு போகாத உருவாக்கம் எப்படி நிகழ்ந்ததோ அதனுடைய தன்மையிலேயே வளர்ந்து இந்த 10-12 வயது சிறுமி இருப்பாள். அந்த 10-12 வயது சிறுமி வெடித்து சிதறக்கூடிய ஒரு சூரியன் வச்சுக்கலாம். அந்த பருவத்தில் இருக்கக்கூடியது அது வெடித்திடும். ஏன்னா அந்த 12 வயது தாண்டுகிற பொழுது அந்த பருவம் குமரிக்கு சென்று விடும். இந்த 12 வயது அந்த பருவம் எய்துகிறக்கூடிய தன்மையில் தான் அந்த பெண் ஜொலிப்பாள். ஒரு பெண் 3 நிலைப்பாடுகள்ல ஜொலிப்பாங்க சார். பருவம் எய்தக்கூடிய அந்த நிலை. அடுத்து ஒரு பெண் முதல் முறையாக சிவனோடு இணைகிற தருணம், அதாவது ஒரு ஆணோடு இணைகிற அந்த நாள், அந்த டைம். 3வது சூழலுக்கு இருக்கக்கூடிய நிலை, முதல் முறையாக கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய இந்த நிலை. இந்த 3 நிலையிலும் ஒரு பெண் ஜொலிப்பாள். அப்படியே பவித்திரமா இருக்கும் அந்த பெண். அதில் முதல் பருவம் இந்த குழந்தை பருவம். அந்த அந்த வயதுக்கு வரக்கூடிய அந்த தன்மை, அந்த கர்ப்பம் வெடிக்க போகிறது, முழுமையாயிட்டது. இந்த பருத்தி அப்படி பொங்கி வந்து வெடிச்சால் தான் அது பருத்தி. பருவம் எய்தினால் தான் பெண், கர்ப்பம் தரித்தால் தான் அவள் தாய். அதுபோல இருக்கக்கூடிய ஒரு சக்தி பிளம்பினுடைய ஓட்டம் பாலா. பாலாவை சும்மா எடுத்துட்டு எல்லாமே போய் திரிபுர சுந்தரின் ஏதோ மந்திரங்கள் சொல்லியோ, அல்லது அதை பத்தி ஏதோ ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னு பாராட்டுறதோ, இல்ல இது ஒரு பெரிய சக்தி வடிவம், இது நினைச்சதெல்லாம் கொடுக்கும் அப்படின்றதோ அல்ல பாலா. பாலா என்பவள் முதல் நிலைப்பாட்டினுடைய அடுத்த பரிமாணம். அதற்கு தன்னை இயற்கை தயார் செய்வது. இந்த இயற்கை அவளுக்கு அடுத்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு வல்லமையை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பருவம். பாலா என்பவள், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாம் பாலா கூட பயணிப்பவன். பாலா என்னுள்ளே பயணிக்கிறாள். அதை உணர்கிற பொழுதுதான் அந்த பாலாவினுடைய தன்மை உங்களுக்கு புரியும். ஆழ்ந்து உள்ளார்ந்து போய் பார்க்கிற பொழுதுதான் அந்த பாலாவினுடைய நிலைப்பாடு புரியும். இதை வெறும் மந்திரங்கள்ல சொல்லியோ அல்லது சக்கரங்கள்ல அடைபட்டோ ஒன்னும் பண்ண முடியாது சார். பாலாவினுடைய சக்தி எதற்கும் அடங்காதது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, வெடிக்கிற வெடிவிளம்பின் பருவம். அதை யாராலும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, யாராலும் நிறுத்தவும் முடியாது. வீட்டுல நோய்வாய்ப்பட்டு இருக்கிற தன்மைகள்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த பாலா பருவத்தில் இருக்கிறவங்களோட முடியும். அந்த மாதிரி பெண்கள் வீட்டுல சிறுமிகள் இருந்தாங்கன்னா அவங்க கையில மருந்து மாத்திரைகள் கொடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதே போல ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்திற்கு வெளியே செல்லுகிற பொழுது இந்த மாதிரி குழந்தைகள் கையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க. அந்த சக்தி ஓட்டம் உங்களுடைய இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை இந்த பாலாவினுடைய சக்தியை வைத்து சாதிக்கலாம். ஆனால் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே துணை புரிவாள்.
இப்ப இந்த வாலையும் பாலாவும் ஒரு இடத்துல இணைவார்கள். துவக்கம்தான் முடிவு, முடிவுதான் துவக்கம். இன்னொரு முடிவினுடைய ஆரம்பம் துவக்கம், இன்னொரு துவக்கத்தினுடைய முடிவு புவனேஸ்வரி. பாலாவை உள்வாங்குங்கள், முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள், பாலாவை புரிந்து கொள்ளுங்கள். அது புரிகிற பொழுது உங்களுக்கு உங்களுடைய சக்தி ஓட்டம் மேம்படுவதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும், உங்களால் உணர முடியும். ஒரு 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 பச்சை பாவாடை கட்டிட்டோ, ஒரு நீல பாவாடை கட்டிட்டோ, ஒரு குழந்தை நல்ல ஜடை போட்டுட்டு புட்டு வச்சுட்டு இதை பார்க்கிற பொழுது நமக்குள் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த சக்தி அந்த மாதிரி நம்மளை தூண்டும். இன்னும் அடுத்த நிலைக்கெல்லாம் போகலாம். இந்த பாலா திரிபுர சுந்தரியினுடைய பூஜையை நிறைய விஷயங்களில பண்ணிருக்கிறேன். நான் கூட பண்ணிருக்கிறேன். துபாயில எல்லாம் வச்சு பண்ண நான் இந்த பாலா திரிபுர சுந்தரியினுடைய பூஜை. இதுல மந்திரங்கள் கிந்திரங்கள்லாம் ஒண்ணு இல்லை. அவளுடைய சக்தியை, அந்த பாலாவினுடைய சக்தியை உள்ளிருந்து எடுத்து பிரித்து கொடுப்பது. எல்லா காரியங்களுக்கும் அந்த சக்தியை பிரித்து கொடுப்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஒரு தன்மை இந்த பாலா. அடுத்து குமரியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த பருவம் குமரி பருவம். பக்தி மார்க்கத்திலே சரண்டரிங், தன்னை ஒப்புவித்தல் என்பதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படையே. அதனுடைய உச்சம் குமரி பருவம், ஆண்டாள். அடுத்த பதிவில் அவளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. மிக்க நன்றி.